லைட் யாகாமி செத்துட்டதா நீங்க நினைச்சிட்டு இருந்தா அதுதான் உங்க முதல் தப்பு. டெத் ரூட் அனிமே முடிஞ்சு பல வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் ஒரு தியரி அனிமே உலகத்துல அலற விடுது. அது என்னன்னு நம்ம கீரா, அதாவது லைட் யாகாமி இப்போ ஒரு சினிகாமியா மாறிட்டான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இது சும்மா பேச்சுக்கு மட்டும் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி 3 மிரட்டலான ஆதாரங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். என் நண்பன் போடுவான் டைப்பர், நான் தான் உங்க ஹைப்பர். டெத் நோட்டில் வர ரிலேட், அதாவது 37th எபிசோட்ல ஒரு பெயரே சொல்லாத ஒரு புது சினிகாமி ரியூக்கை வந்து பார்க்கும். அந்த சினிகாமியை நல்லா கவனிச்சு பாருங்க. லைட் யாகாமி மாதிரியே ஒரு கோட் போட்டிருக்கும், அவ மாதிரியே ஒரு கையை பாக்கெட்ல வச்சிருக்கும், எல்லாம் வட்டிருக்கும். மேல அதை ரியூ கிட்ட வந்து ஒரு ஆப்பிள கொடுக்கும். சூப்பர். ரியூக்கு ஆப்பிள் பிடிக்கணும்னு லைட்டை தவிர வேற யாருக்கு தெரியும்? டெத் நோட்ல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. இந்த டெத் நோட்டை பயன்படுத்துற ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது. ஒருவேளை டெத் நோட் யூஸ் பண்ணவங்க எல்லாரும் சினிகாமி உலகத்துக்கு போயிருப்பாங்களோ, டெத் நோட்டை யூஸ் பண்ணவங்க அங்க சினிகாமியா மறுபிறவை எடுப்பாங்கிறது தான் ஆடியன்ஸோட மிகப்பெரிய தியரியா இருக்குது. லாஸ்டா இருக்கிற 3வது எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புது சினிகாமி கிளம்பி போகும்போது டியூக்கு தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, நீ இந்த உலகத்துக்கும் கடவுளா வரல, ஆனா ஒரு சினிகாமியா வந்துட்டல்ல லைட் சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இது கிட்டத்தட்ட அந்த சினிகாமி தான் லைட் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்குது. சோ இந்த தியரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லிட்டு, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அனிமே கண்டென்ட்க்கு நம்ம ஹைப்பர் சகா சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.